சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 நாளாகமம் 16 அதிகாரம் 11 வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள் என்பதே. ராஜாவாகிய தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கென்று கூடாரத்தை அமைத்து அதில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று விரும்பினான். தான் விருப்பப்பட்டபடியே செய்து முடித்தான். அதே போல ஒவ்வொருவரையும் அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட வேலைகளில் நியமித்தான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு அடுத்த வேலைகளில் லேவியர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தான். ஆசாப் என்பவன் தலைமையில் கர்த்தரை எப்போதும் பாடி துதிக்கும்படியான பாடகர் குழுவையும் ஏற்படுத்தினான். இவைகளுக்கு பிறகு தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை பாடி துதிக்கும் போது அவன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்பதாக. தாவீது தன்னுடைய நாட்களெல்லாம் கர்த்தருடைய கிருபையையும் வல்லமையையும் பெற்று அனுபவித்தவன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் உடனே ராஜாவாகவில்லை. பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாயிற்று. இத்தனைக்கு மத்தியிலும் கர்த்தர் தன்னுடன் இருந்ததை நினைத்து கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறார். அது மட்டுமல்லாது கர்த்தருடைய கூடாரத்தில் அவருடைய பிரசன்னத்தை காணவும் பெறவும் அநேகர் காத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம் என்று தாவீது இங்கே குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய வல்லமை நம்மை பாதுகாக்கும், ஜெயத்தை தரும். கர்த்தருடைய பிரசன்னமானது நமக்கு எச்சரிக்கையையும் ஆலோசனையும் கொடுத்து நம்மை நடத்தும். கர்த்தரையே நோக்கி பார்ப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.